ஹலோ மீட் மிஸ் மித்துன். நான் தான் மித்துன் ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பார்ட் 3 நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து அவரை என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்லேயே நான் இல்லை, அந்த நிலைமையிலேயே இல்லை, வாழ்கிற நிலைமையிலேயே நான் இல்லை, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சரி இன்றைக்கி யார் நம்மளோட வாட்டர் மெலன் ஸ்டார் அவரை ரியாக்ட் பண்ணால் ஒரு குஷி வருமா இல்லையா, அந்த குஷி வந்துருச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்களேன். கூடிய சீக்கிரம் அவரோட அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்க்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன சொல்லி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். என்னோட தலைவங்க அவரை ஒரு பூக்கிங்க, அவரை போய் எல்லாம் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்களே, உண்மையான விஷயங்களை டீகோட் பண்ணி அவர் எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. திவ்யாவை சொல்லுவாங்க, திவ்யா கூட நல்ல பாண்ட் ஆயிடுச்சு சார். இவங்கெல்லாம் நான் பாரு கூட நான் எவ்வளோ பாண்டாக இருந்தோம், திவ்யா கூட நான் கிட்டத்தட்ட 1 month தான் இருந்திருப்பேன். ஆமாம், பயங்கரமான பாண்டுங்க, ஃபெஃபி பாண்டு மாதிரி. அவர் ஒன்ஸ் ஒட்டிட்டாருன்னா பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு உண்மையாக உன்னதமாக பயங்கரமாக பழகுவார். என்ன அந்த இந்த ஃபெஃபி பாண்டில் வந்து சுடுதண்ணி ஊற்றினா கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி, அவர் கொஞ்சம் தற்பெருமை ஊற்றுறதை விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும். மற்றபடி ஒரு உன்னதமான மன்மத குஞ்சுங்க அண்ணன். அப்போ ஒரு 15 days, இப்படி ஒரு 15 days ஒரு ஊருக்காரவங்கன்றனால அது என்னன்னு தெரியல, ஒரு நேச்சுரலாக ஒரு பாண்ட், நல்ல ஒரு பாண்டு அது வந்துடும் இல்லை. ஒரு ஊருக்காரங்க அப்படிங்கிறனால நேச்சுரலாக அந்த பாண்டு வரும். ஏன் அந்த பாண்டு வருது அப்படின்னா, ஒரு ஊருக்காரங்க அப்போ இவங்க இதுவாக இருப்பாங்களா, அப்போ அவங்க அதுவாக இருப்பாங்களா, அப்போ அதுக்கான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, இவங்க கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறது இயல்பு தானேங்க. அது ஒரு மனித இயல்பு தான், அது ஒரு விஷயமா. அது நீங்கள் சொல்லுங்கள் மன்மத குஞ்சு. எவ்வளோ பிடிச்சிச்சோ அதே அளவு திவ்யாவும் பிடிச்சிச்சு. அதே சமயத்தில் சபரி எஸ்டிவி கூட்டணின்னு சொல்லிட்டு சபரி விக்கல்ஸ் பாரு கூட என்னை திட்டம், நீ என்ன தான் குத்துப்பட்டாலும் அந்த சபரியை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். சபரி கிட்ட குத்துப்பட்டிருக்கீங்க, இது ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு குத்துப்பட்டது இல்லை. அண்ணனை வந்து பேக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்படி பேக் ஸ்டாப் பண்ணால் கூட அண்ணன் வந்து சபரியும் விக்ரமையும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர் இன்டர்வியூலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்டஸ்டன்ஸும் அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊற்றுவார். ஏன்னா அண்ணன் மனசுக்குள்ளே அண்ணன் ஒரு மன்மத குஞ்சு, ரியல் லைஃப்லையுமே அண்ணன் ஒரு குஞ்சு தான், மன்மத குஞ்சு அப்படி சொல்ல வரேன் நான். அதனால பட் இருந்தாலும் அவர் விட்டு கொடுத்ததே இல்லைங்க. அவர் உன்னதமான மனுஷங்க. அவர் விக்கல்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்னை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். எவிக்ட் ஆகிற போகிற வாரம் கூட சொல்லி. ஆமாம், சொன்னால் தானே அப்புறம் நம்ம பக்கம் மட்டுமே இந்த பீஸை வச்சுப்போம், நம்ம மட்டுமே அடிக்கணும், நம்ம மட்டுமே உசிப்பேற்றி விடணும், இந்த பீஸ் தான் கரெக்டான வாகுவான பீஸு, இது என்ன விக்ரம் சபரி பக்கம்லாம் சேர்ந்துட மாட்டிருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது இயல்பு தானே. ஆனால் அண்ணனுக்கு அந்த கேல்குலேஷன்லாம் முக்கியம் இல்லை, அந்த உண்மையான பாசத்துக்கு தான் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஏன்னா அவர் உன்னதமான ஒரு மனுஷங்க. அதே தான் மன்மத குஞ்சுங்க. அவர் அவங்க காமெடி பண்ணாங்கன்னா நீ விட்டு கொடுக்காதனே என்ன நீ அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு தெரியல, நேச்சராக அவங்க மேலே ஒரு ரொம்ப பிடிச்ச பசங்க. அது நேச்சராக பிடிச்ச பசங்க, நேச்சராகவே அவங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகுது, ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே. கூந்தல் கண்டவுடன் மேகம் வந்ததென மயிலும் நடனமிடுமோ, இந்த பாட்டை நான் ஏன் பாடுறேன் அப்படிங்கிறது இந்த பாட்டோட ஃபஸ்ட்டு 2 லைன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். புரிஞ்சதுன்னா கேளுங்க, புரியலன்னா விட்டுருங்க. ஆனால் நான் சபரி எக்ஸெப்ட் பண்ணேன், திவ்யாவை பிடிச்சிருந்தாலுமே சபரிக்கு சப்போர்ட் பண்ணேன் ஓட்டில். திவ்யாவை பிடிச்சிருந்தாலுமே நான் சபரிக்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா திவ்யாவை பிடிக்கும் அப்படின்னா வேறு மாதிரி பிடிக்கும். அதாவது திவ்யா ஒரு நல்ல மனுஷியாவை வந்து வின் பண்ணணும், பாவம் உண்மையாலுமே கொஞ்சம் நல்லா கேம் விளையாடுறாங்க அப்படி பிடிக்கும்னு இல்லை. ஏன்னா அண்ணன் ஒரு மன்மத குஞ்சு, இன்னைக்கு சினிமா ஃபீல்டில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு முன்னணி ஹீரோவாக இருக்கார். அப்படி இருக்கும்போது திவ்யா மாதிரி ஒரு சாதாரண ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு போனால் போதுன்னு வாழ்க்கை போடலாம். சரி நான் லவ் பண்ணி தொலைகிறேன் திவ்யா, சரி போ, ஒரே ஊர்க்கார பிள்ளையாக போயிட்டேன், சரி வா எனக்கு கல்யாணம் பண்ணி தொலை, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுக்குறாருல போனால் போதுன்ட்டு. ஏன்னா அவர் ஒரு மன்மத அவர் புரிஞ்சுக்கோங்க. என்னங்க நீங்கள் சலோசா இருந்தோட்டா அமிச்ச கண்டஸ்டன்ட்லாம் கொஞ்சம் சுமார் நான் சொல்லலை நான் சார் இந்த வாட்டம். ஏன்னா கரெக்டு தானேங்க. எப்படிங்க அவருக்கு சுமாராக இல்லாமல் போவாங்க. அண்ணனை மாதிரி ஒரு மன்மத அவர் இருக்கும்போது எப்படி மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் பெரிய ஒரு ஆளாக இருப்பாங்க, சுமார் தான். ஏன்னா அண்ணன் இருக்கார்ல உள்ள. அப்போ இது நேச்சர் தானே. என்னங்க இதுக்கு போய் இதெல்லாம் ஒரு வாக்கியமாக அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறக்காக இது தப்பாக எடுத்துப்பீங்களா? ஏங்க குஞ்சுங்க அவர் மன்மத அவருக்கு புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் வெரி பேட். இங்கே அண்ணனை ஓட்டு யாரும் அடிக்கிறது, யாரையும் பெஸ்ட்டு தாழ்வு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதையும் தாண்டி எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தவங்க கனியக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஐயோ இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இல்லை ஆக்சுவலாக உண்மையாலுமே உள்ளுக்குள்ளே இருந்த கண்டஸ்டன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசர்விங்கான கண்டஸ்டன்ட்டு நான் நினைக்கிறது கனி அவர்கள், சபரி அவர்கள், விக்கல்ஸ் விக்ரம், கானா வினோத், எனக்கு இவங்களெல்லாம் பிடிக்கும். ஏன்னா அது ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு கேங் மாதிரி தான். அன்பு கேங்காக இருந்தாலும் அந்த அன்புங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மைண்ட் செட் இன்றைக்கி மாறுது அப்படின்னா மக்கள் மைண்ட் செட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்குன்னு அவங்க மோசமானவங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் சுயமாக யோசிச்சு பார்த்தா எனக்கு இவங்க 4 பேர்த்தையும் பிடிக்கும். அந்த மாதிரி அண்ணனுக்கே கனி அவங்கள பிடிச்சது பெரிய விஷயங்க. ஐயோ கனி இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சிஸ்டர் பயங்கர ஹாப்பி ஆகுங்க. ஏன்னா வாட்டர் மெலன் ஸ்டாருக்கே உங்களை பிடிச்சி அட்ராக்டாக இருக்காருங்க அவர்.
கேமுக்காக அவங்களோட சண்டை வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சே தவிர அவங்களுமே ஒரு டீசெண்டான பர்சன் வைங்களே. கனியோட கேரக்டர் பிடிக்கும், வியானா பிடிக்கும். வானா யாருங்க? வானான்னு ஒரு கண்டஸ்டன்ஸ் நான் கேள்விப்பட்டல. வானர அரசன் அப்படின்னா ஹனுமான் சொல்லுவாங்க, ஹனுமானுங்கிற சுக்ரீவரை சொல்லுவாங்க, சுக்ரீவருங்கிற வாலியை சொல்லுவாங்க, வாலியை வீழ்த்தினதுக்கப்புறம் சுக்ரீவரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வானா யார்? வானான்னு ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்தாங்க. பொய்யானான்னு ஒருத்தங்க உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. சைலரங்கோள் இந்த ஸ்கர்ட்டை கொஞ்சம் ஏற்றி தச்சு தரீங்களா? அது பண்ண அது வாட்டர்மெலன் ஸ்டாரே எவ்வளோ பெட்டர் அதுக்கு. வியானா, சுபிக்ஷா, ஸோ எல்லா பெண்களுமே நமக்கு ஆதிரையெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பொண்ணு சார். அண்ணே ஒரே அடியாக இப்போ இந்த செவ்வறு இருக்குதுன்னா விட்டு நக்கி தள்ளிடக்கூடாது. நான் சொல்கிறேன், நான் இப்போ சுண்ணாம்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கையை வச்சு பொறுமையாக அந்த சுண்ணாம்பு எடுத்துகிட்டு பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறேன். இது ஒரு ஆர்கிடெக்சரல் டாபிக், இது ஓரம் வச்சுருவோம். அண்ணனுக்கு பெண்கள் தான் பிடிக்குங்க. ஏன்னா அது பெண்கள் ஆண்கள் அண்ணன் பார்க்க மாட்டார். உன்னதமான கண்டஸ்டன்ட் அவங்க, எனக்கே அவங்கள பிடிச்சிருக்கு, சரி போ அந்த மாதிரிங்க. ஏன்னா அண்ணன் ஒரு மன்மத, அதுதான் அவர், அப்படிதாங்க அவரு. ஆதிரையை பற்றி வெளியில் நிறைய ஆக்சுவலாக எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு ஷோவுக்காக தான் இவ்வளோ பேசியதே தவிர அந்த லெவல் வெஞ்சன்ஸ் எடுக்கிற ஒரு பொண்ணே கிடையாது. ஆமாங்க, அண்ணன் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டும் கூட. அவர் பார்த்தாலே அனலைஸ் பண்ணிடுவார், அவருக்கு எல்லாமே தெரியுங்க. இப்போ அந்த பொண்ணு ஷோக்காக தான் வந்து இப்படிலாம் பேசுது, வெளியே எப்படி போச்சுன்னு தெரியல அப்படின்னு அண்ணன் மற்றவங்களுக்காக யோசிப்பார் தவிர்த்து நம்ம ஏன் இப்படிலாம் இருக்கிறோம், நம்மள ஏன் ஷோவை விட்டு தூக்குனாங்க, நம்ம ஷோக்குள்ள என்னென்ன பண்ணோம் அப்படின்னு அண்ணன் யோசிக்கவே மாட்டார். ஏன்னா அண்ணன் ஒரு உயர்தரமான மனுஷன், அவர் என்ன பண்ணாலுமே அது கரெக்டு தானேங்க. அவர் இப்போ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, ஒரு குட்டீஸ் குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க, யார் பண்ணாலுமே நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் சட்டையை கழட்டி போட்டுட்டு அவர் வராருன்னா அவருக்கு ஒரு கட்டு மஸ்தான உடம்பு இருக்குது, மற்றவங்களுக்குலாம் பார்த்தா ஒரு ஆக்வர்டாக இல்லை அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறனால தான் கழட்டி போட்டு அதான் சொல்கிறேன்ல, அவர் என்ன பண்ணாலுங்க. இப்போ இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் சென தவக்கலை மாதிரி, இது ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் செதுக்குன ஒரு தவக்கலை சிலை மாதிரி படுத்திருந்தார். அது முதற்கொண்டு அட்ராக்டிவ் தானே, ஏன்னா அண்ணன் பண்ணிட்டாரு, அது கரெக்டு தானேங்க. அப்போது அதனால தான் அவர் அவரை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆதிரை, இது சுபிக்ஷா, இது கனி, பார்வதி, திவ்யா, எனக்கு தெரிஞ்ச ஆம்பளைங்க பேரே வரல. அந்த மாதிரி மற்றவங்க கண்டஸ்டன்ஸுக்காக அவர் யோசிப்பாருங்க அவர். ஏன்னா அவரோட மன்மத ஷோ புரிஞ்சுக்கோங்கடா டேய். ஆதிரையை பொறுத்த வரைக்கும் ஒரு வெஞ்சன்ஸ் கிடையாது, ஒரு வினையும் சுதே இருக்காது சார். எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகும், நாயத்தையுமே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் ஆமாம்மா கொஞ்சம். ஏன்னா நான் அனலைஸ் பண்ணதில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். எனக்கு எல்லாமே தெரியும், ஒருத்தங்களை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆதிரை ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் அப்படின்ட்டு எப்படி கான்ஃபிடென்ட்டாக. ஏன்னா போங்கடா டே அண்ணன்டா அவர் ஒரு போங்கடா. பிக் பாஸ்க்கு முன்னாடி நம்ம 5 படங்கள் நடிச்சோம். இந்த ஈன வெங்காயம்லாம் உங்களுக்கு கேட்கலண்ணே. நான் என்ன கேட்குறாரு, அவர் என்ன கேட்குறாரு, பிக் பாஸ்க்கு அப்புறம் பட வாய்ப்பு வந்துச்சா இல்லையா? ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைனாலும் ஒரு ஏதோ ஒன்று ஆட்டு அப்படின்ட்டு யாராவது சொல்லிட போகிறாங்கண்ணே. எனக்கு தெரியும் பிக் பாஸ் முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு மன்மத குட்டி குஞ்சு, பிக் பாஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு மன்மத பெரிய குஞ்சு, எல்லாமே எனக்கு தெரியுதுண்ணே. ஆனால் மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குதே. இப்போது பிக் பாஸ்க்கு அப்புறம் பட வாய்ப்புகள் வந்துச்சா, ஏதோ வருது சார், முன்ன பின்ன வருது, அது ஒரு நார்மல் மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு பதிலுங்க. பிக் பாஸ் முன்னாடியே ஒரு 5 படம், அது பிக் பாஸ்க்கு அப்புறம் போனால் போதுன்னு விஜய் டிவி டிஆர்பிக்காக என்கிட்ட கேட்டாங்க. சரி போய் பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டேன், அந்த ஒரு நிகழ்ச்சியை ஃபேமஸ் ஆக்கி விட்டேன். இப்போ அடுத்து இப்போ யார் அது? ஏன்னா அண்ணன் ஒரு டாப் ஹீரோடலாம் நடிச்சிருக்கோம், அது சஸ்பென்ஸ் இனிமே தான் வரும். ஏஸும் அக்யூஸ்ட் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி நிறைய படங்கள் வருது, பார்ப்போம். அதில் மூவ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். அது படம் நடித்து அது படம் நடித்து அது அடுத்து என்ன பெருமை பேசலாம். ஓகே, அதான் டாப் ஹீரோஸ்லாம் என் கூட நடிக்கணும்னாங்க. சரி போன போது அவங்களுக்கு மார்க்கெட் வேறு குறைஞ்சி தொலைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறது, நடிச்சு கொடுப்போம். 4 மனுஷுக்கு நல்லா இருந்தால் தானே அப்புறம் அந்த மாதிரி நல்லது நினைக்கக்கூடிய ஆள் தானே நான். இப்போ யார் அடுத்த டாப் ஹீரோ யார், சரி போய் நடிச்சு கொடுத்து தொலைவோம் அப்படின்ட்டு மற்றவங்களுக்காகவும் ஒரு எளிய மக்களுக்காகவும் யோசிக்கக்கூடிய ஒரு மன்மத இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்காக யோசிக்கக்கூடிய அந்த கருணை உள்ளம் யாருக்குங்க வரும்? இப்போ நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஏதோ அவர் படத்தில் நமக்கு வாய்ப்பா, சே நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவர் பெரிய ஆள், அவர் கூப்பிட்றாரா, சரி போய் நடிச்சு கொடுப்போம். அவருக்கு என்ன மார்க்கெட் டவுனாக இருக்கா, என்னைய கூப்பிட்றாரு, சரி போய் தொலை வரேன்னு சொல்லுப்போ. ஏன்னா அண்ணன் ஒரு ஆமாங்க. மற்றபடி நான் பிக் பாஸ்ல இருக்கிறவங்களே வந்து நீங்கள் தான் பியூர் சினிமா மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, ஐயோ அண்ணன் சொல்கிறாங்களா, உங்ககிட்டே சொல்லிட்டாங்களா? ஏங்க அண்ணன் இப்படி எம்பாரஸ்மெண்ட் ஆக்குறீங்க? அவருக்கு இந்த மாதிரி தற்பெருமை பேசுறதுலாம் பிடிக்காது, சொல்லிட்டேன் ஆடியன்ஸ் அவர்கிட்டயே போய் சொல்லாதீங்க. அவர் ஒரு பியூர் சினிமா மெட்டீரியல் தான். மலையாள பக்கம் போனோம் அப்படின்னா மலையாளத்தில் போஸ்டர்லாம் ஒட்டி ஒரு மார்க்கமாக சுற்றிக்கிட்டு இருக்க அளவுக்கு டேலண்ட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானே. எந்த மாதிரியான படங்களும் நடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆளுங்க. அதைத்தாங்க நான் சொல்ல வந்தேன்.
வாய்ப்பு கேட்டிங்களா உங்க படத்துல? யார்ட்டுமா கவின் ப்ரோட்ட அவர்கிட்ட கேட்கல, எதுவும் கேட்கல. சொன்னேன் சாரி. உங்கள் ப்ராஜெக்ட்லாம் எனக்கு யூஸ் பண்ணிக்கங்க. புரியுதாங்க உங்களுக்கு? இங்கே பாருங்க, நான் சைக்காலஜிக்கலே சொல்கிறேன், அவர் நார்மல் ஹியூமனே இல்லைங்க. அவங்க நார்மல் ஹியூமன் பீயிங் இல்லைடா, புரிஞ்சுக்கோங்க. கவின் ப்ரோ கிட்ட சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் படத்தில் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, என்ன ஏதோ இப்போ என்ன ஏதோ மாஸ்க் கீஸ்க்கு ஏதோ நடிச்சிங்க, ஒன்றும் போன மாதிரி ஒன்று. சரி சரி இப்போ வெளியே வரேன், உங்களை வேறு பிக் பாஸில் பார்த்துட்டேன், சரி வெளியே வந்தால் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் படத்தில், சரியா? சரி பாருங்க. புரியுதாங்க உங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் என்னன்ட்டு? ஏன்னா அவர் ஒரு பெரிய மனுஷங்க. இப்போ கவின்லாம் என்ன கஷ்டப்பட்டு சரவணன் மீனாட்சியில் ஆரம்பித்து வாழ்க்கையில் ஊர்பட்ட அடிகள் வாங்கி 4 பேர்த்த பிடிச்சி கிடிச்சு காக்கா பிடிச்சி இல்லை 4 பேர் ஹெல்ப் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நெல்சன் அண்ணாக்குலாம் நன்றி உணர்வோட சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சின்னம் பச்சிலம் குழந்தை அண்ணனை கம்பேர் பண்ணும்போது அண்ணன் பாவம் சான்ஸ் கொடுக்குறாரு. கவின் ப்ரோ, தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரி குட் பண்ணிட்டு ஓடிடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமாம் சொன்னேன், கவின் பிரதர்கிட்ட சொன்னேன். டேரக்டர்ஸோட கண்ணெல்லாம் விழுந்துருச்சுமா வாட்டர். ஆமாம், டேரக்டரோட கண்ணெல்லாம் விழுந்துருச்சு, விழுந்துருச்சு. அது கோயம்புத்தூர் அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, மார்ச் ஃபாஸ்ட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரவிக்குமார் சார் கூட ஏதோ கரூர் தாண்டி நடைபயணம் மேற்கொண்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கரூர் தாண்டினா கோயம்புத்தூருக்கு போகணும், அதுக்கு அவசரம் சொல்கிறேன். ஏன்னா அவங்க கண்ணெல்லாம் விழுந்துருச்சு இல்லை. இந்த பிக் பாஸை பார்த்து இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நல்லா செதுக்கின தவக்கலாட்டு யாரும் இந்த க்யூட்டாக இருக்காரு, ஐயோ என் கண்களால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு அந்த டேரக்டர்ஸ் கண்களால் கீழே விழுந்துருச்சு தொபக்குன்ட்டு. அதெல்லாம் எடுத்து மறுபடியும் ஒட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஃபியூச்சரில் நியூஸ் வரும், கண் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டாங்களா, இப்போலாம் அவங்க டேரக்டர்ஸ்க்குலாம் கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்ட்டு பார்ப்போம். தெரியாத ஒரு டேரக்டர்ஸ் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இருக்கிற எல்லா டேரக்டர் ஈவன் வந்து எஸ்ஜே சூர்யா சாருக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட யாரும் போய் கேட்க முடியாது, அவர் ரொம்ப பிடிக்குமாமே அப்படியே உங்களுக்கு. அப்போ சொல்லி விடுவோம் கான்ஃபிடென்ட்டாக, அதான் எஸ்ஜே சூர்யா சார் 2 டைம் பார்த்துருக்கோம். எஸ்ஜே சூர்யாக்கெலாம் ரொம்ப பிடிக்குமா, நான் வந்தாலே பக்கத்தில் வந்தாலே என் தோள்பட்ட மேலே கை வச்சு தான் பேசுவார். நோ தப்பாக இருக்குதுண்ணா. எனக்கு நல்லா பிடிக்கும் சார். லேட்டஸ்ட்டாக சிம்பண்ண பிடித்தேன்ல எஸ்டிஆர், சிலம்பரசன் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப தரமான மனிதர். அப்படியே அந்த அண்ணன் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே என்னன்னா, அந்த ஒரு 28 பல்ல காமிக்கிறீங்களே, டேய் லூசடா நீ, மனுஷனுக்கு 32 பல், மனுஷனுக்கு 32 பல்லு, அண்ணனுக்கு இப்போ விரிகிற வரைக்கும் 28 தான் தெரியுது. அப்புறம் அதனால தான் சொல்கிறேன், மிச்சம் 4 பல்ல காண அண்ணன் உள்ளுக்குள்ளே வச்சிருக்காரு, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அது வேற விஷயம் சொல்கிறேன். அந்தளவுக்கு அவர் சிரிக்கிறாருன்னா இப்போ எஸ்டிஆர் அவர் முதற்கொண்டு என்னை கூப்பிட்டு சான்ஸ் கேட்குறாருமா, சரி போனா போதுன்ட்டு செல்ஃபி கொடுத்துட்டு வந்தேன். அதுதாங்க அவர் அண்ணன். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எவ்வளோ அது அவரோட சீன்ஸ் நிறைய ரீக்ரியேட், எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சிம்பு அண்ணா வந்து ரசிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தம்பின்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக மிங்கிள் ஆவார். ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவார். திடீர்னு நைட் நடுச்சாமத்தில் எழுந்திரிச்சு உட்காந்து இந்த மாதிரி பல சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாமே அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா அண்ணன் வந்து அண்ணனோட கான்டெக்ட் அப்படி, சிம்பு அவர்களாக இருக்கட்டும், எஸ்ஜே சூர்யா கவின்லாம் போனால் போகுது, என்னை உன் படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன் சரியாப்பா தம்பி. அப்போ டேரக்டர்ஸ்க்கெல்லாம் கீழே விழுந்துருச்சு, எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு வேறு நாம செலவு பண்ணோம். எவ்வளோ பெரிய கான்டாக்ட் நெட்ஒர்க்கு, அண்ணனோட ஒர்த் என்னன்னு தெரியாமல் ஏன்டா அண்ணனை ஓட் கலாய்க்கிறீங்க நீங்கள்லாம், சரி இல்லையே. எனக்குலாம் நிறைய அட்வைஸ் சொன்னார், அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரு. நான் இப்போ பார்க்க போனப்போ எங்கள் கூட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்குலாம் தெரியும். நல்ல வேலை சுற்றி பார்க்குறாரு, யாராச்சும் இருக்காங்களா ப்ரூஃப் கூப்பிட்டு காட்டுவோம் நம்ம எவ்வளோ பெரிய ஆளுண்டுச்சா, நம்மளை பற்றி இன்றைக்கி பெருமை பேசுகிறக்கு எவனும் இல்லையே, சரி நம்மளே பேசுவோம், நமக்கு தான் வாய் இருக்குது, இல்லை வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, 28 பல்லு தெரிகிற அளவுக்கு உதடு இருக்குது, பேசுவோம், ஓகேங்களா? அவ்வளோ ஒரு பணிவா நான் போனப்போ வாங்க வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு அறிவுரை. இப்போ நாங்களாம் மட்டும் போனாமல் கையை பிடிச்சி கூப்பிடாம அப்புறம் காலை இல்லாட்டி எல்லாருமே கையை பிடிச்சி தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் சொல்ல வரல. ஆனால் அண்ணனோட கையை சிம்பு பிடிக்கிறாரு அப்படின்னா சிம்புக்கு ஒரு நப்பாஸ் இருக்கும் தானே. இப்போ எவ்வளோ பெரிய ஸ்டார் வராரு, நம்ம அவருக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி அப்படி சிம்பு பண்ணணும்ல. சிம்பு அவர்களே லக்கி ஃபெலோ தான், நீங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. எந்த கான்ட்ரவர்சிலையும் மாட்டிக்கிறாதீங்க, நல்லா வாங்க அப்படின்னு வாழ்த்து சொல்லி அமைச்சு. அவர் வாழ்த்து சொல்லலைங்க, வயிற்றுச்சில் கொட்டியிருக்காரு அப்படின்ட்டு ஊடகங்களை சொல்லுவாங்கண்ணே, நீங்கள் நம்பாதீங்க, ஒரு வாழ்த்து தான் சொல்லியிருக்கேன். யோ கான்ட்ரவர்சிக்கின்ற மாட்டாதையா, ஒரு ஃபேம் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறமா அந்த ஃபேமை யூஸ் பண்ணி வேறு மாதிரி மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொன்னதை அண்ணன் இப்படி எப்படி மாற்றி சொல்கிறாரு அப்படின்ட்டு நீங்களாம் சித்தரிக்கிறீங்க அண்ணனை. ஆனால் அதாங்க அண்ணன் பேசுகிறது தான் உண்மை. வாட்டர்மெலன் ஸ்டார் வாயை திறந்து என்ன சொன்னாலும் ரசிகர்களாகிய நாங்கள் அதை தான் நம்புவோம், நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா எங்களுக்கு எங்கள் அண்ணன் வந்து மன்மத அதுதான். அவருக்கு என்ன வந்துருச்சு, அவர் கேரவன் கிட்ட கூட நெருங்க முடியாது. ஆனால் சார் இன்னொன்று மனசு என்ன கஷ்டமாச்சுன்னா, ஆனால் சார் இன்னொன்று மனசு என்ன கஷ்டமாச்சுன்னா, அப்பா உணர்வுபூர்வமாக பேசுகிறாரு பாருங்க, அந்த உணர்ச்சிகள் தான், உணர்ச்சிகளை அடக்கணும், உணர்ச்சிகள் நம்மளை அடக்க ஆரம்பிச்சதுலாம் முடிஞ்சது வாழ்க்கை அப்படின்ட்டு சிம்பு சார் சொல்லியிருப்பாரு. சொல்கிறேன் நான், கான்வர்சேஷன் அப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறேன்.
விஜய் சேதுபதி சார் ஒன்று கேட்டார் உள்ள, என்ன பெரிய பெரிய ஸ்டார்லாம் வெயிட் பண்ணி உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னு. சார் சமூக வலைதளங்களில் ஒரு சில பேர் தப்பாக போடுறதுனால எனக்கு அது கிடையாது. ஆமாம் இல்லைங்க, அது கரெக்டு தானே. இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு மனுஷன் ஃபேமஸ் ஆனால் உங்களுக்குலாம் பொறுக்காது, எனக்கு புரியுது. இப்போ ஊர்பட்ட பேர் ஃபேமஸ் ஆகுறாங்க, ஆனால் இவரை மட்டும் ஏன் டார்கெட் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க? மற்றவங்க யோசிக்காட்டி பரவாயில்ல, வாட்டர் மெலனே ஏன் யோசிக்க மாட்டேங்குது? யோசிச்சா உண்மை புலப்பற்றும், உண்மை முகம் தெரிஞ்சிடும். அப்படிங்கிறனால எங்கள் அண்ணன் மழுப்புறாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. எங்கள் அண்ணன் ஒரு உன்னதமான மனுஷங்க, அவரை வாழ விடுங்க. அவரை பேலை கூட விட மாட்டேங்கிறீங்களாமா, அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆகிட்டு இருப்பாவோ. ஒரு லீடிங், அவர் பேர் என்ன, ப்ளூ சட்டை மாறனா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிம்பு அண்ணா கூட ஃபோட்டோ எடுத்ததை அவரோட பேஜில் வந்து அவர் என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏங்க கஷ்டமாக இருக்குது? இது ஒரு நார்மலான விஷயம் தானே. ஆனால் உங்களோட மதிப்பை நீங்கள் குறைச்சி பேசாதீங்க. ஏன்னா நாங்கள் உங்களை அப்படி பார்க்கல. நீங்கள் வாயை திறந்தாலே வந்து இமயமலை ரேஞ்சுக்கு பேசுவீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தெரியும். இது நார்மலாக ப்ளூ சட்டை மாறினவர்கள், இது நீங்கள் ஒரு நார்மலான விஷயம் தான் அவர் போட்டிருக்காரு. ஏன்னா இப்போ சிம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆக்டர், வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறது தானே இயற்கை இயல்பு. ஆனால் அது அப்படி இல்லைன்ட்டு எங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்கிறாருல்ல, அதுதாங்க தன்னடக்கம், அதுதாங்க அவர் ஒரு உன்னதமான டிங் 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 டிங். ஒரு சிம்பண்ணான்றவர் ஒரு பெரிய லிட்டில் சூப்பர் ஸ்டார். அவர் பேர்லேயே லிட்டில் இருக்குது, அப்புறம் என்ன பெரிய லிட்டில் சூப்பர் ஸ்டாரு? அவர் ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுங்கண்ணே. உங்கள் பக்கத்தில் பார்க்கும்போது எல்லாருமே குட்டியாக தானே, அவங்க ஸ்டேட்டஸ் சொல்கிறேன் எல்லாம் குட்டியாக தானே இருக்கும். அவர் வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் வந்து என்னோடய ஃபோட்டோவை தான் ஷேர் பண்ணேன். அவர் ஏன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. கோல்டன் சூப்ளி சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாருலாம் தப்பாக போடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப கஷ்டமாக, ஏன் கஷ்டமாக இருந்துச்சு? ஏன் இதுக்கு முன்னாடி எல்லா இன்டர்வியூலையும் உட்காந்து நீங்கள் அந்த அளவுக்கு பேசுனதுனால இப்போ நாளைக்கு நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க, நாளைக்கு வெளியே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுவீங்க. பிக் பாஸ் விட்டு வெளியே வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் என்னால் தான் டிஆர்பியே ஏறிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் இன்டர்வியூவில். அதனால தான் இப்போ எல்லா மக்கள்லாம் அப்படி அசியூம் பண்ணுறாங்க. அப்படின்ட்டு யாராச்சும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உட்காந்து இந்த பிங்க் கலர் லைட்டை மூஞ்சி பக்கத்தில் உட்காந்து எவனாச்சும் சொல்லுவான், அதெல்லாம் நம்பாதீங்க. அண்ணன் தான் ஒரு உன்னத குஞ்சு, அண்ணன் சொல்கிறத மட்டும் நம்புங்க தயவு செஞ்சு. மற்ற இந்த யூடியூபர்ஸ்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அவனுங்களாம் டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அவனுங்க. அது அங்கங்கே பரவுறப்ப மேடையில் கேள்வி கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் தான் அவர்கிட்ட வெயிட் பண்ணேன், கால் கடுக்க ஒரு நாள் ஃபுல்லாக நின்று. அவரும் நல்ல மதிப்பு கொடுத்தாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிம்பண்ணா கேரவேன்லாம் நெருங்க முடியாது. ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிம்புவண்ணா கேரவேனா மலைக்கு உச்சி மேலே போய் நிப்பாட்டி வச்சுருவாங்களா? ஏன் நெருங்க முடியாதா? அப்புறம் சிம்புவண்ணா கிட்ட ஷார்ட் ரெடின்னு சொல்கிறக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க? இங்கிருந்து மைக்கை வச்சு கத்துவாங்களா, சிம்புவண்ணா கேரவேனை காணவில்லை, சிம்புவண்ணா எங்கே இருந்தாலும் உடனடியாக வரவும். ஏன் நெருங்க முடியாது? நெருங்குற அளவுக்கு தகுதி வளர்த்துட்டோம்னா யாராவது நெருங்க முடியும், அவ்வளோதான், அம்பிட்டு தான். உண்மை அதுதானே. நம்மளுக்காக நம்மளை வந்து ஒரு மதிப்பு கொடுத்து வெயிட் பண்ண வச்சு, அன்றைக்கெலாம் அவருக்கு உடம்பு சரியில்லை சார், ஸ்டொமக் பெயின், டாக்டர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இன்ஜெக்ஷன் போட்டு வெளியில் ஓடியாந்து ஃபோட்டோ கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கோங்க சார், அன்றைக்கெலாம் வெயிட் பண்ண வச்சு, நான் எவ்வளோ பெரிய ஸ்டாரு என்னை ஆனால் வெயிட் பண்ண வச்சாரு, நானும் போனால் போதுன்னு வெயிட் பண்ணேன். ஏன்னா நான் மற்றவங்களுக்காக நல்லது நினைக்கிறவன் தான் நான். அவருக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அவருக்கு வயிறு வலி, லூஸ் மோஷன், இதெல்லாம் கேட்டோமா? செல்ஃபி எடுத்தாச்சு, அது மக்கள்லாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க, நானே அவ்வளோதான், விட்டுருங்க போதும்ண்ணே. ஒன்லைனில் ஆன்சர் எழுதி பழகுங்கண்ணே. எந்த கான்ட்ரவர்சியும் மாட்டிக்கிறாதீங்க, நல்லா நடிக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க, பேசுகிறப்ப பார்த்து பேசுங்க, கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிறாதீங்கன்னு சொல்கிறேன். மாட்டிக்காதீங்க சொல்லு. சிம்பு என்ன நல்லா பேசுகிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க, உங்ககிட்ட பேச்சு திறமை இருக்குது, உங்களை பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது, ஒரு தமிழ் குடி அப்படின்னு பார்த்தாலே தெரியுது, நல்லா குடின்னு பார்த்தாலும் தெரியுது அப்படின்ட்டு அந்தளவுக்கு சிம்பு சொல்லி அனுப்பியிருக்காரு. சிம்பு தான் அவரை பற்றி பெருமையாக பேசி அமைச்சிருக்காருங்க. சிம்பு அப்படி பெருமையாக பேசினாருங்கிறது அப்படிங்கிறது அண்ணன் வந்து மைக்கு முன்னாடி கேமரா முன்னாடி பெருமையாக பேசுகிறாருன்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ணனுக்குலாம் பெருமை பேசவே தெரியாது, அண்ணனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் தெரியாத. பவானி ஆக்சுவலாக பவானி வில்லனா வந்தார் இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு நல்ல செட் ஆகும். பவானி வில்லனா வரலண்ணே, விஜய் சேதுபதி பவானிங்கிற கேரக்டரில் வில்லனா வந்தார். இது ஒழுங்கு பேசவும் தெரிய மாட்டேங்குது, பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுக்கிட்டு. மாஸ்டர் படத்தில் பவானி சார் ஆக்சுவலாக விஜய் சாரோட விஜய் சேதுபதி சார் அதில் ஓவர் டேக் பண்ணிட்டார். பயங்கரமாக இருக்கும் அந்த பயங்கரமாக இருக்குமா? பயங்கரமாக விஜய் அண்ணே பயங்கரம் சொல்லுங்க. டயங்கரமோ பயங்கரமோ இல்லை, பயங்கரம் பவானி இதாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு பயங்கரமாக செட் ஆகும் சார். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க பவானி ரீல்ஸாக நான் பண்ணப்பயே அது எவ்வளோ பயங்கரமாக ஸ்பொட் ஆகிடுச்சு. ஆமாம்மா, நாங்களாம் பார்த்து வியந்து என்னடா விஜய் சேதுபதி அது மாதிரி ஒரு ஆக்டருக்குலாம் சான்ஸ் கொடுக்குறீங்க, இப்படி இப்படி ஒரு ரியல் டேலண்ட் சுற்றிக்கிட்டு இருக்காரு, அவரை கூப்பிட்டு வச்சு சான்ஸ் கொடுங்கடா அப்படின்ட்டு நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. ரியல் டேலண்ட் சுட் பி அங்கீகரிச்சு ஃபைட்டு. ஓகே, அது பண்ணாமல் இருக்காதீங்க மக்களே. அதில் கூட ஒரு டயலாக் வரும், உனக்கு நான் 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், இப்போ என்னை அட்ஜஸ்ட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பண்ணுவார்ல, அப்படின்னு பண்ணுவார்ல, அப்படின்னு பண்ணி காட்டுறாருல அண்ணன். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்க ஆம்பளைங்களாம் அட்ராக்ட் பண்ணுறாரு, நடிப்பு மூலமாக சொல்கிறேன். இங்கே பாரு,
அப்படியே ஃப்ளோவில் நடிச்சிட்டேன், சாரி. எனக்கு நடிக்க சாரி. புரியுதா உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி, மைண்ட் செட்டு? ஸோ அதெல்லாம் வந்து ஐயா இருங்க, பேசலாம், பெருமை பேசலாம். நாரக்கோக்கை கொண்டு வந்து நல்லா பிதுக்கி பாலை குடிச்சிட்டு பொறுமையாக மூச்சு விட்டுட்டு பெருமை பேசுங்க. மூச்சு விட்டு செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க. ஏன்னா உங்களை வச்சு பெரிய லெவலில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுங்க, ஜாலியாக இருங்க. ஒரு ஒரு பெரிய வெயிட் மாசா இருந்துச்சு. ஆமாம்மா, வெயிட் 302 கிலோ அப்படின்னு பேசப்போ அந்த அளவுக்கு அது வெயிட்டேஜான ஒரு சீன். அது மாஸ் தான். அண்ணன் பண்ணாலே அண்ணன் மூச்சு விட்டாலே மாஸ் தான். லூஸு ஏய் யாரா லூஸுன்றது? நான் தான் ஃப்ளோவில் சொல்லிட்டேனோ? ஓகேங்களா? வில்லன் மெட்டீரியல் தான் பார்க்குறீங்க. சிச்சி ஹீரோ சார். சிச்சி என்ன போய் வில்லன்ட்டீங்க? நான் காமெடியன் வில்லன்ல, நான்லாம் ஹீரோ. எங்க தமிழில் ஹீரோக்கு எவ்வளோ பஞ்சமாக இருக்குன்னு எவ்வளோ பெரிய ஹீரோ மெட்டீரியல் என்னை போய் வில்லனுங்கிறீங்களே அண்ணே. நீங்கள் எனக்கு கையில் அடிபட்டிருக்குண்ணே, எனக்கு அது கூட வலிக்கல. ஆனால் உங்களை ஒருத்தங்க தப்பாக சொல்லும் போது எனக்கு குசியா இது குதூகலமாச்சு, இது குத்துதுண்ணே, குற்றம் அப்படி இருக்கு எனக்கு. ஹீரோ ஆக மாட்டாங்க. சிரிப்பு தான் அண்ணனுக்கு, வெறுப்பு தான் அண்ணனோட ஹேட்டர்ஸ்க்கு. அண்ணன்லாம் சிரிக்கிறதுக்கு நாங்களாம் தவம் இருக்கிறோம். நீங்கள் சிரிங்கண்ணே, நீங்கள் பண்ணுங்க, என்னத்தையாவது பண்ணுங்க. நம்ம ஏதோ நவரசனங்களை காட்டணும்னு ஆசைப்படுறேன். காட்டுங்கண்ணே, நீங்கள் எல்லாத்தையும் காட்டுங்க. அதுதான் நீங்கள் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல காட்டிட்டீங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் காட்டிட்டீங்க. அண்ணன் மாசு தான் அண்ணன். இல்லை சார், அதெல்லாம் ஒட்டச்சு எடுக்கலாம். வாட்டர்மெலன் சார் ஒரு உண்மையை சொல்லவா சார்? மக்களுக்கு பார்த்த உடனே ஒரு ஃபேஸ் அட்ராக்ட். ஆமாம்மா, அது உண்மை தானே. ஒரு உண்மையை சொல்லிட்டா சார். நான் நார்மலாக சொல்கிறேன் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. மக்களுக்கு பார்த்தோன்னே ஃபேஸ் அட்ராக்ஷனாக இருக்கணும். அது புரியுதா சார்? நான் வந்து அந்த ஃபேஸ் அட்ராக்ஷன் நான் பெருமை பேச மாட்டேன் சார். பட் என்கிட்ட அது சொல்லக்கூடாது, என்கிட்ட இருக்கு. உடம்பு வந்து எனக்கு ஒன்று அப்படி ஒன்று இதாக தெரியல இல்லையா? நம்ம தமிழ் குடிமகன் நம்ம அப்படி தான் இருப்போம். கொஞ்சம் கொழுன்னு இருப்போம். அளவு தான் ஹைட் இருக்கும், ரொம்ப ஹைட்டாக நம்ம இருப்போம். யார் ஹிஸ்ட்ரி கிளாஸில் ஏதாவது தப்பாக எது உட்காந்துட்டாரா? இல்லை இந்த தமிழ் குடிமக்களில் அவர் பார்த்தது கிடையாதா? நல்லா அவங்களுக்குலாம் ஜாலின் சூப்பராக இருக்கும், அப்படியே ஃபிட்டாக இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் உழைப்பு மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. நெல்லை தூக்குறது, மூட்டையை தூக்குறது, அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறது வரது, மாட்டு வண்டி மிதிக்கிறது, ஏர் உழுகிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆளுங்க ஃபிட்டாக ஹெல்த்தியாக கம்பு சோளம் சுற்றிக்கிட்டு நல்லா 6 அடியில் ஜம்முன்னு இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். இந்த பழைய ஃபோட்டோகிராஃபில் எடுத்து பாருங்கள் தயவு செஞ்சு. இவர் கேட்டால் காட்டுங்க தயவு செஞ்சு. பாருங்கள், தமிழ் குடிலாம் வந்து இப்படி தான் இருந்தாங்க. நீங்கள் வந்து தமிழ் குடிக்கும் மூத்த குடி. அதனால தான் நீங்கள் இன்னும் அப்படியே மினுமினுக்கிறீங்க, அழகு குஞ்சா மன்மத குஞ்சா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவருக்கு புரிய வைங்க அவரோட பெருமையை. தமிழ்நாட்டோட இதே அந்த 5.5 தான். மைசூர் பக்கம் கர்நாடகா மக்கள் தான் ஒரு 6 ஃபீட்டு கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறது? இதெல்லாம் நம்மளுக்கு நம்ப வைக்கிறாரா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. மைசூர் பக்கம் கர்நாடகா பக்கம் தான் 6 ஃபீட்டில் இருப்பாங்க. அண்ணன் வந்து ஒரு தமிழ் குடி அப்படிங்கிறதால தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது அவரை. அது இயல்பான ஒரு விஷயம் தானே. ஃபேக்ட் தானே அவர் சொல்கிறாரு, பெருமை இல்லைல்ல. அப்போ ஃபேக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. பேசி தொலைங்கண்ணே. ஒரிஜினல் தமிழ் குடிமகனுக்கு உண்டான ஒரு முகம். இதை பார்த்து தானே இவ்வளோ ஃபேன்ஸ் கிரியேட் ஆனாங்க. ஃபீமேல் ஃபேன்ஸாக இருக்கட்டும், என்னால் அட்டன் பண்ண முடியல ஃபீமேல். ஆமாம்மாண்ணே, உண்மைண்ணே. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டு கூட ஒரு பொண்ணு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உங்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து பெருசாக மாட்டி வீட்டுக்கு முன்னாடி மாட்டி தொங்க விட்ருக்காங்கண்ணே. நான் கேட்டேன், என்னங்க வீட்டில் கந்திருஷ்டியா, எதுக்கு இந்த இப்படி தொங்க? அவர் ஃபேஸ் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, வீட்டுக்குள்ளே புத்தர் சிலை மாட்டலான்ட்டு இருந்தோம். நான் தான் அடம் பிடிச்சி எனக்கு அப்படியே ஒரு ஃபேஸை ஊற்று பார்த்துட்டு இதுலேயே பாருங்கள் அண்ணன் ஃபேஸ் 5 நிமிஷம் ஊற்று பாருங்கள் பார்க்கலாம். அப்படியே ஈர்க்கப்பட்டுருவீங்க. நீங்கள் கொஞ்சம் கொமட்டுற மாதிரி இருக்கும், அது வேறு விஷயம். நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இல்லை டைஜஸ்ட் ஆகிருக்காது, அது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம். ஆனால் அண்ணனோட ஃபேஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்ராக்டிவ்னஸ் தெரியும், புரியும். வீடியோ கால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது பண்ண முடியல. நீங்கள் குண்டாக இருந்தாலுமே பார்க்க கொஞ்சம் லுக்கு நல்லா தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்டொமக் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் ரெடியூஸ் பண்ணால் போதும். வாழ்க்கையில் எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அது இருங்கண்ணே சாரி எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, இந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை இந்த லெவல் ஆஃப் மேனிப்புலேஷன் எனக்கு தெரியணும், நான் கற்றுக்கணும். அண்ணன் வந்து ஒரு புத்தகமாக தான் நான் பார்க்குறேன். இப்போது என்னடா திடீர்னு ஒல்லி ஆகிட்ட, உனக்கு உடம்பு ஒழுங்காக போடலாம் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா எனக்கு அது ஹர்ட் ஆகுது. சரி, நம்ம கொஞ்சம் உடம்பு போடுவோம், நம்ம கொஞ்சம் இந்த பழைய அப்பியரன்ஸுக்கு வருவோம், கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு விதம். இல்லை ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கல்ல, அவங்களே மேனிப்புலேட் பண்ணி நான் அழகு தாண்டா, நான் மன்மத குஞ்சு தாண்டா, காக்கா குஞ்சு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது ஒரு விதம். இனிமேல் அண்ணன் மாதிரி நான் போயிடணும் போல். தமிழ் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. நல்லா ஒல்லியாக இருந்து தாடியை வளர்த்தா தான் பெண்களுக்குலாம் பிடிக்கும். அதனால தான் நான் தாடி வளர்த்து. என்னை ஒரு 5 நிமிஷம் ஒத்து பாருங்க, திருட்டு கம்னாட்டின்னு தெரிஞ்சிடும். சரி, ஒரு 2 நிமிஷம் ஒத்து பாருங்க, நான் அட்ராக்டிவாக இருப்பேன் அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் இனிமேல் யார் என்ன சொன்னாலும் நீ சொல்கிறதெல்லாம் கருத்தே கிடையாது, நான் என்னை நம்புறேனோ அதுதான் உண்மை அப்படின்னு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுவே ஹீரோ மெட்டீரியலாக தான் இருக்குது. நிறைய பேர் பாருங்களேன்,
ஐயோ திவ்யா கூட நல்ல பாண்ட் ஆயிடுச்சு சார். ஐயோ, இவங்கெல்லாம் இன்னும் first பால் கூட இருந்து நான் வருது. எவ்வளோ பாண்டா இருந்தோம், திவ்யா கூட நான் கிட்டத்தட்ட 1 month தான் இருந்திருக்கோம். ஐயா இருங்க ஐயா 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 போடுறதுனால எனக்கு அது கெட்ட பேராகுது சார். ஒரு லீடிங் இருங்க என்னமோ ஹெட்செட் விழுந்ததுலேருந்து ப்ளஸ் எனக்கு வந்து அப்படியே அந்த ஒரு எனர்ஜியே இல்லை. நேற்று நைட்லேருந்து சோறு திங்கல. முதல்ல இந்த வீடியோவை போட்டுட்டு போய் சாப்பிட்டா தான் எனக்கு பாதி உயிர் வரும். ஒரு பேர் நான் ப்ளூ சட்டை மாறேன். ஐயோ இப்போ தான் ப்ளூ சட்டை மாறனைக்கே வந்திருக்காரா? என்னப்பி அது எவ்வளோ பயங்கரமாக ஸ்பொட் ஆயிருச்சுன்ட்டு அதில் கூட ஒரு டயலாக் வரும். உனக்கு நான் 2 நிமிஷம் டைம் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோமா? வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்டொமக் மட்டும் தான் இருக்குது, அதை மட்டும் ரெடியூஸ் பண்ணால் போதும் அப்படி தான் சொன்னாங்க சார். ஸோ இதுவே ஹீரோ மெட்டீரியல் தான் இருக்குது. நிறைய பேர் பாருங்களே, நான் துபாய் போயிட்டு வந்த வீடியோ கோட் சூட்டில் பயங்கர லுக்காக இருக்கும். பயங்கர லுக்காக இருக்கும். அண்ணன் வந்து ப்ரமோஷன்லாம் பண்ண மாட்டார். ஆனால் துபாய் கூட்டு போகிறேன் அப்படின்னா கூட வந்துடுவார். ஆனால் அவர் ப்ரமோட் பண்ணல. இவங்களை நம்புங்க, போய் பாருங்க, கடைக்கு போங்க அப்படின்னு அவர் ப்ரமோட் பண்ணல. அதில் ஒரு லாஜிக்கான பாயிண்ட் தானே. ஆனால் அண்ணனோட ஃபேமை வச்சு அவங்களே ப்ரமோஷன் தேடிப்பாங்க. அதுக்கு அண்ணன் ஆதரவாக இருப்பார். ஆனால் அதுக்கு நீங்கள் அண்ணனை தப்பாக நினச்சிக்க கூடாது. அவங்க தானே அண்ணன் கூப்பிட்டு ஆதரவாக தேடிக்கிறாங்க. அண்ணனுக்கு அதில் ஒரு பயன் இருந்தால் போதும். மற்றபடி அண்ணன் வந்து ஒரு தூய்மையான உள்ளம், மக்கள் மட்டியில் கொண்டு போய் அட்வர்டைஸ்மெண்ட்டில் திணிக்க மாட்டார். அப்படி ஒரு உன்னத குஞ்ச போய் எல்லாம் தப்பாக நினைக்கிறீங்களே நண்பர்களே. அதில் பில்லா சார் ரீல்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், வர்றதா இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும். சாயல் எம்ஜிஆர் சாயல் கூட இருக்குது. சப்போஸ் வேற இருந்தீங்கன்னா இல்லையா ஷேப்பு சிவாஜி. சாரி என் மூஞ்சி சாரி கேமரா ஆனாக இருக்குதுன்னு தெரியாமல் என் மூஞ்சியில் கொஞ்சம் எனக்கு பல்லு கொஞ்சம் சிக்கல், பசி வந்துச்சுன்னா பல்லெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதனால என் வாய் இப்படி கொஞ்சம் கோணலாக மாறிடுச்சு. மற்றபடி அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறது உண்மை தானே. நீங்கள் ஒரு எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணனோட மூஞ்ச இவனை கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு அண்ணன் முடிவு பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் உண்மையை பேசுகிறாரு. உண்மையை பேசுகிறவங்க தான் அவங்க கூட வச்சுக்கணும். அது ஹார்ஷாக இருந்தாலுமே கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வாழ்க்கையில் உருப்பட முடியும். அதனால தான் அவர் உண்மையை பேசுகிறனால அண்ணன் நான் எம்ஜிஆர் அப்படி வந்துருச்சுல அண்ணனுக்கு. சிவாஜி கணேசன் சார் மாதிரி இருக்கீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. லுக்கு ஃபேஸ் வந்து நல்ல ஒரு லுக்காக இருக்குல்ல சார். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இப்படி தான் நிறைய ஆக்டர்ஸ் ஈவன் ஃபேஸ் நல்லா லுக்காக இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். அவர் எம்ஜிஆர்னு சொன்னால் அண்ணன் இல்லை நான் சிவாஜி மாதிரி இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ எம்ஜிஆருங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அது புரியுது, எல்லாமே ஓகே. ஆனால் எங்கே நான் கிருதாவை காணா? எங்கே ஏதாச்சும் வாடகை கூப்பிட்டுருக்கீங்களா? ஏதாவது ஷூட்டிங் கம்பெனிக்கு என் கிருதா மட்டும் அந்த அறுத்து கொடுக்குறேன் போய் நடிச்சு வாப்பா அப்படின்னு அமுச்சு விட்டீங்களா? போனால் போதும் யாருக்காச்சு பாவம் அண்ணனுக்கு கிருதாவை காணா? இல்லை யாராவது திருட்டு போயிட்டீங்களா அண்ணன் கிருதாவை? கூட உருவகேலி பண்ணாங்க. இவரெல்லாம் எப்படி ஹீரோ ஆக போகிறாருன்னு அதெல்லாம் ஒட்டச்சு இப்போ அவரை தான் நம்ம ரசிக்கிறோம். யாரை ஒட்டச்சு யாரை ரசிக்கிறீங்க? யார் என்ன உருவகேலி பண்ணாங்க? அதுக்கு தகுந்த உழைப்பை போட்டாங்கண்ணே. வாயில் மட்டுமா வடை சுட்டாங்க? தனுஷண்ணா பெரிய லெவல் போயிட்டார். ஈவன் பெரிய லெவல் போயிட்டார். ஈவன் வந்து புதுப்பேட்டை படத்துக்கே அவரே கூச்சப்படுவார் சார். பெரிய இப்போ ஏன்னா தனுஷனும் மனுஷன் தானே. எண்ட் ஆஃப் த டே அவருக்கும் கூச்சம், வெக்கம், ஞானம், அச்சம், மடப்பு, பயிர்ப்பு எல்லாம் இருக்குது தானே செய்யும். அவரே கூச்சப்படுவார் அப்படி நான்லாம் ஏமாத்திரம். என்ன எனக்கு சொல்ல வரீங்க? என்ன ஒன்றுமே பாதி பசியில் எனக்கு உலகமே புரியல, சொருகுது. தனுஷண்ணா இருக்கட்டும், விஜய் சேதுபதி சார் இருக்கட்டும், கேமராமேனை பார்த்து பையன், அவங்கள பார்த்து பையன், இவங்கள பார்த்து பையன். நாங்கள் எனக்கு எந்த பையன் கிடையாது சார். நீங்கள் 1000 கேமராமேனை கூட்டுங்க, நான் முன்னாடி நடிக்கிறேன். ஆமாங்க, அண்ணனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, திறமை இருக்குது. விஜய் சேதுபதி, தனுஷ்லாம் பாவம் பயந்துக்கிட்டாங்க. அப்படி பயந்தவங்களே இன்றைக்கி வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும்போது நான்லாம் பயமா எனக்கா பயம் வந்தால் கழிஞ்சிருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி வருவேன்டா, அதான்டா என் கெத்து அப்படின்ட்டு அண்ணன் சொல்கிறாருல்ல, அதை பாராட்டணுமா இல்லையா? அல்லவா? ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கா சார்? நிறைய பேர் விரும்புகிறாங்க சார், அதை மட்டும் சொல்கிறேன். கெட்டிங் இன்டு மை நர்வ். அண்ணே எனக்கு புரியுது. ஆப்போசிட்டில் உங்களை ஒருத்தங்க டக்குன்னு புகழும்போது அப்படியே சிரித்து மேனிப்புலேட் பண்ண மனுப்பணும், அது எல்லாமே ஓகே. ஐயோ முருகா, லெட்ஸ் மை மைண்ட் இஸ் எனக்கு அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. சீரியஸாகவே எனக்கு நிறையா ஓடுது என் மைண்டுக்குள்ள. ஐ கான் பி நார்மல். அதில் ஏதாவது பிடிச்சிருக்குங்களா சார்? அதாவது வாழ்க்கை துணை இல்லையா? ஸோ கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு நல்லா பழகிட்டு யோசித்து சிந்திச்சு. ஆனால் என்ன ஒரு 40 வருஷமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, 42 வருஷமாக. அது யோசித்து சிந்திச்சு எடுக்க வேண்டிய முடிவு அல்லவா? ஒரு 52 வயசில் எடுத்துருவார். அப்படி இப்படின்ட்டு அது யோசித்து சிந்திச்சு நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதில் ஃபில்டர் பண்ணி நம்ம வைப்புக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணை நல்லா இப்படி சிந்திச்சு ஸ்ட்ரைட்டாக 60 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. அதனால இட்ஸ் ஓகேண்ணே. யூ டேக் யோர் டைம். மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணணும் தான் சார் ஆசைப்படுறேன் சார். ஃபைனலாக வந்து பிக் பாஸில் வந்து நான் அருள் புரியும் சாமியாராக மாற போகிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி அண்ணனோட பாடி லாங்குவேஜ் இருக்குன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் ஒரு க்யூட் பாடி லாங்குவேஜ். எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பொதுவாக எனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. 1000 பேர் நம்மளை எதிர்த்து வந்தாலும் நம்ம பண்ணுறது நியாயமாக. 1000 பேர் நம்மளை எதிர்த்து வந்தாலும் நம்ம பண்ணுறது தற்கூரித்தனம் அப்படின்னா தற்கூரித்தனத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடாது. அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. தமிழ் பேசினா எனக்கு புரியாது. புகழ்ச்சி பேசி தான் புரிய வைக்கணும். எனக்கு அந்தளவுக்கு புகழ்ந்து பேசி புரிய வைக்கும் தெரியாது. அதனால் விட்டுருவோம். ஜஸ்ட் லைக் கடந்து போயிடுவோம். இப்போ நேற்று நைட் நான் எந்திரிக்கும் போது திடீர்னு என்னோட சமையல் ரூமில் லைட் போட்டு தண்ணி குடிக்கலான்னு போகும்போது ஒரு கரப்பாம்பூச்சி இருந்துச்சு.
அதுவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணல, நானும் அதை டிஸ்டர்ப் பண்ணல. தண்ணி எடுத்தோமா குடிச்சோமா அதை பார்த்தேன், அதுவும் என்னை பார்த்துச்சு, நானும் வந்துட்டு அதுவும் போயிடுச்சு. அந்த மாதிரி கடந்து போயிடுவோம், என்ன பண்ணுறது. அதை பிக் பாஸில் போய் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். என் மேலே நாய் இருக்கும். அண்ணன் மேலே நாய் இருக்குதா? எனக்கு புரியலண்ணே, எனக்கு என்ன சொன்னீங்க, எனக்கு தான் காது கேட்க மாட்டேங்குதா. என்ன பண்ணுவாங்கன்னா நாயத்தை போல்ட்டாக வைக்க மாட்டாங்க. எனக்கு இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், அவங்க பின்னாடி நம்ம சவாரி பண்ணணும், இவங்க பின்னாடி சவாரி பண்ணணும் அப்படின்ட்டு பார்வதி பண்ணதே கிடையாது. அண்ணனுக்கு அது தெரியவே தெரியாது. இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய மனுஷனுக்கு நான் கைஸ் என்னால் முடியல. நான் வீடியோ முடிக்கிறேன், இதுக்கப்புறம் என்னால் முடியல. நான் வந்து ஐ அக்செப்ட் மை டிஃபீட். நான் கிளம்புறேன்.